சௌபாக்கியம் அருளும் சௌமிய நாராயணன், பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் பரந்தாமன் அர்ச்சா அவதார மூத்தமாய் பல்வேறு தலங்களில் அருள்கிறான். அவற்றில் ஒன்று சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள சௌமிய தாமோதர பெருமாள் ஆலயம். வில்வ மரங்கள் அடர்ந்த காடாக இந்த பகுதி திகழ்ந்ததால் வில்லிவாக்கம் என அழைக்கப்பட்டது. ஊரின் நடுநாயகமாக அழகிய பெரிய மாட வீதிகளுடன் 7 கலசங்கள் கொண்ட 3 நிலை ராஜகோபுரத்துடன் திகழ்கிறது கோவில். கிழக்கு நோக்கிய கோபுரத்தில் கண்கவர் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. கோயிலுக்குள் நுழைந்ததும் முதலில் பலிபீடம், உயர்ந்த கொடிமரம் மற்றும் கருடன் சன்னதியை தரிசிக்கிறோம். அதற்கு நேரெதிரே சௌமிய தாமோதர பெருமாளின் கருவறை உள்ளது. அத்த மண்டபத்தின் வலப்புறம் நம்மாழ்வார், இடப்புறம் ராமானுஜ சன்னதிகள் உள்ளன. துவார பாலகர்களான ஜெய விஜயர்களை தரிசித்து கரவறையுள் அருளும் பெருமாளை கண்குளிர தரிசிக்கிறோம். திருப்பதி திருமலையை போல ஆனந்த விமானத்தின் கீழ் பெருமாள் அருள்கிறார். அமதவல்லி தாயாரோடு பெருமாள் அருளும் தலம் இது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிலா வடிவத்தில் நின்ற நிலையில் சேவை சாதிக்கிறார் பெருமாள். மேற்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியுள்ளார். கீழ் வலது கரம் பயப்படாதே நான் காப்பாற்றுவேன் என்பதை உணர்த்தும் அபயஹஸ்தமாகவும், கீழ் இடது கரம் உங்கள் துயரம் என் முழங்கால் அளவுதான் என்பதை குறிக்கும் ஆக்வான ஹஸ்தமாகவும் உள்ளது. அவர் திருமுன் உற்சவர் உபய நாச்சிமார்களோடு அருள்கிறார். வைகுண்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீமன் நாராயணன் துவாபர யுகத்தில் கண்ணனாக அவதரித்து கோகுலத்தில் யசோதையிடம் வளர்ந்து பாலலீலைகள் புரிந்தவர். அவரே கலியுகத்தில் சௌமிய நாராயணனாக அருள்கிறார். பெருமாளின் சிலா வடிவில் அடிவயிற்றில் தழும்புவடுக்கள் அமைந்திருக்கின்றன. கிருஷ்ண அவதாரத்தின் போது யசோதையினால் கட்டப்பட்ட கயிற்றின் தழும்பாக இது கூறப்படுகிறது. இந்த சௌந்தரிய உருவம் கொண்ட பெருமாள் புதன் கிரகத்திற்கு அதிதேவதையாகிறார். எனவே புத கிரக தோஷம் உள்ளவர்கள் புதன் கிழமைகளில் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்பர்கள் இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து பச்சை பயிறு சுண்டல் அல்லது பால் பாயாசம் நிவேதித்து புத தோஷம் நீங்க பெறுகிறார்கள். பிரகார வலம் வருகையில் சுவரில் தும்பிக்கை ஆழ்வார் தென் திசை நோக்கி அருள்கிறார். அமதவல்லி தாயார் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். தாயாருக்கு எதிரே உயரமான 4 கால்களுடன் கூடிய சுக்கிரவார ஊஞ்சல் மண்டபம் உள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் தாயார் இந்த மண்டபத்தில் எழுந்தருள்வது வழக்கம். அவருக்கு இருபுறங்களிலும் கண்ணன் சன்னதியும் ராம சன்னதியும் உள்ளன. பார்க்கடல் கடைந்த போது தோன்றிய மகாலட்சுமியே இத்தலத்தில் அமுதவல்லியாக சேவை சாதிப்பதாக ஐதீகம். 4 திருக்கரங்களுடன் அமர்ந்த நிலையில் பேரெழிலுடன் மேலிரு கரங்கள் தாமரை மலரை தாங்க, கீழிரு கரங்கள் அபயவரதம் காட்டும் அற்புத திருக்கோலம். தை மாத வெள்ளிக்கிழமைகளில் இந்த தாயாருக்கு நடக்கும் தோட்டத்து உற்சவம் பெயர் பெற்றது. ஏகாதசி என்று வெள்ளிக்கிழமை வந்தால் அன்று தாயாரும் பெருமாளும் சேர்ந்து ஆலயவலம் வந்து ஊஞ்சல் சேவை ஏற்றெழுவதை காண கண்கூடி வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று வரும் உத்திர நட்சத்திரத்தன்று லட்சுமி சகஸ்ரநாமம், அஷ்டோத்திரம், அமதவல்லி அஷ்டோத்திரம் போன்ற பல துதிகள் தேவிக்கு பாராயணமாக செய்யப்படுகின்றன. அப்போது தேன், பேரிச்சை போன்றவற்றை நிவேதிக்கிறார்கள். திருமண வரமும் சந்தான வரமும் அருள்பவள் இந்த தாயார் என அனுபவப்பட்ட பக்தர்கள் கூறுகின்றனர். ஆண்டாள் சன்னதி பிரகார சுவரில் திருப்பாவை 30 பாசுரங்களும் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளன. வைகுண்ட ஏகாதசி என்று இங்கே பரமபத வாசல் திறக்கப்படுவது கூடுதல் சிறப்பு. சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்ரி மகரிஷியின் குமாரர் துர்வாச முனிவருக்கும் சூரபத்மன் தங்கை அசமுகிக்கும் பிறந்தவர்கள் வில்லவன் மற்றும் வாதாபி. இந்த இருவரும் பிறந்த ஊர் இந்த வில்லிவாக்கம். வில் கூட்டல் வா என்பது மருவி வில்லிவாக்கம் என்றானதாக கூறப்படுவதுண்டு. இருவரையும் ஞான மார்க்கத்தில் வளர்க்க துர்வாசர் விரும்பினாலும் அசுரகுணம் கொண்ட அசமுகி அதை விரும்பவில்லை. அதனால் அசமுகியை விட்டு காட்டிற்கு தவம் செய்ய சென்றார் துர்வாசர். அதனால் முனிவர்களை பழிவாங்கும்படி தன் மகன்களான வாதாபி வில்லவனுக்கு கட்டளையிட்டாள் அசமுகி. அவள் கூறியபடியே அண்ணனும் தம்பியும் தவ முனிவர்களைப் போல் வேடம் கொண்டு அவ்வழியே வரும் முனிவர்களை விருந்துண்ண அழைப்பார்கள். தன் மாய சக்தியால் தம்பியை உணவாக சமைத்து விருந்து உபசரித்து அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் வாதாபி வெளியே வா என அண்ணன் கூறியதும் முனிவரின் வயிற்றை கிழித்து கொண்டு தம்பி வெளியே தாவி வருவான். உடனே அந்த முனிவர் இறந்து விடுவார். அதனால் முனிவர்கள் ஈசனிடம் முறையிட ஈசன் அகத்தியரை அந்த அசுரர்களை அழிக்க பணித்தார். அதன்படி அகத்தியர் இத்தலம் வந்து முனிவர்களுக்கு நீண்ட கொடுமைகள் தன் ஞான திருஷ்டியால் அறிந்தார். வழக்கம் போல வாதாபி வில்லவன் அகத்தியரை விருந்துண்ண அழைத்தனர். வழக்கம் போல வில்லவன் வாதாபியை உணவாக்கி அகத்தியருக்கு அளித்து தாம்பூலம் தந்து உபசரித்த பின்னர் வாதாபி வெளியே வா என கூறினான். அகத்தியர் சிரித்துக் கொண்டே தன் வயிற்றை தடவினார். வாதாபி அப்படியே அவர் வயிற்றில் ஜீரணமாகிவிட்டான். அதனால் கோபம் கொண்ட வில்லவன் அகத்தியரை துன்புறுத்தினான். உடனே அகத்தியர் தன் இஷ்ட தெய்வமாகிய முருகனையும் சிவனையும் திருமாலையும் பிரார்த்தனை செய்தார்.
ஈசனும் திருமாலும் அனுமதி தர முருகப்பெருமான் மந்திரம் ஜபித்து ஒரு அருகம்புல்லை அஸ்திரமாக வல்லவன் மீது விடும்படி அகத்தியருக்கு கூறினார். அதன்படியே செய்து வில்லவனை அளித்தார் அகத்தியர். வாதாபி வில்லவனை அளித்த பிரம்மஹத்தி தோஷம் தீர ஈசனை வேண்டினார் அகத்தியர். இந்த வில்வவனத்திலேயே அங்காரக தீர்த்தக்குளம் ஒன்றையும் அகத்தியர் வழிபட சிறிய வெண்ஸ்படிக லிங்கம் ஒன்றையும் அகத்தியருக்கு வழங்கினார் ஈசன். தாங்களும் திருமாலும் இத்தலத்திலேயே நின்று நிலைத்தருள வேண்டுமென வரம் கேட்டார் முனிவர். அதன்படியே ஈசன் அகத்தீஸ்வரராகவும் திருமால் சௌமிய நாராயண பெருமாளாகவும் இத்தலத்தில் அருள்கின்றனர் என வில்வாரண்ய மகாத்மியம் எனும் தலபுராணம் கூறுகிறது. இதற்கு சான்றாக அகத்தீஸ்வரர் கருவறையில் உள்ள சிவலிங்க திருவுரு போன்றே சிறு வடிவத்தில் இந்த சௌமிய நாராயணர் கோயில் மகாமண்டபம் இடப்புற தூணில் உள்ளது. வைகானச ஆகம முறைப்படி ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் காண்கிறார்கள். இத்தல பெருமாளும் தாயாரும் சென்னை வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திற்கு அருகே இருக்கிறது இந்த கோவில்.